வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்ததுல பெரும் பங்கு கருணாநிதிக்கு உண்டு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ற நேரத்துல, சரி டெல்லியில அன்றைக்கு இருந்த எம்பிக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? அதை கொடுக்க கூடாதுன்னு, அதை கொடுக்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அதை தடுக்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம கண்ட்ரோல் இருக்கிற ஊரை, இடத்தை தடுக்கிற உரிமை அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்க அரசியல் பண்றதா இன்றைக்கு திமுக சொல்லுது. சார், இது கருணாநிதி மீது இவங்க செய்த குற்றச்சாட்டுகளை கருணாநிதியை ஒரு 4 பேர் திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இன்னைக்கு பிஜேபி இதை பண்ணுது தான் நான் பார்க்குறேன். இடைக்காலமா அவரை மிரட்டி கருணாநிதி ஒன்றும் பேசாம அன்றைக்கு ஒரு சூழ்நிலை கைதியாக இந்திரா காந்தியால் கருணாநிதி மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா. இல்லைன்னா இவர் பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லைங்க. இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்றாங்க, ஏன் பார்லிமெண்ட்ல ஒன்றும் பேசுறது? பொதுவாக திமுகவில் 3ஆம் தர பேச்சாளர் முன்னாடிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க கூட்டத்துக்கு போனாங்கன்னு வச்சுங்க, பெரும்பாலும் இந்த செக்ஸ் கலந்த விஷயங்களா ஜனங்களை கவர்வதற்கு வச்சிருந்தாங்க. இப்போ உதயநிதி அந்த லெவலுக்கு வந்துட்டார். வேற என்ன அந்த அளவுக்கு ஒரு 3ஆம் தர பேச்சாளர் லெவலுக்கு வந்துட்டாருங்கிறீங்களா? ஆமா, வேற என்ன மண்ணு அவருக்கு தெரியும்? தமிழக வரலாற்றை பத்தி பேசுவாரா? பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஏதாவது மருந்து வந்துட்டேன், சரக்கு தானே வந்தேன், சரக்கு வந்தால் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும்ல அப்படின்னு சொல்ல வந்துடுமா? பென்சில் மிஷின் மறந்துடும்னா அந்த மாதிரி போறது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். தேர்தல் தேதி கூட மறந்துடும். முட்டி போட்டுக்குன்னு போகும்போது நீ தப்பா நினைக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி அசிங்கப்படுத்துறது ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க, தெரியுதா? அது யாராக இருக்கட்டும். அந்த மாதிரி தான் நீங்க பல இடங்கள்ல இவங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான் பேசுவாங்க. அப்படி ஒரு தரம் கட்ட பிரச்சாரத்தை இன்னைக்கு இவங்க கையில் எடுத்திருக்காங்க. நீ கொஞ்சம் குழாவிய போட்டாக்கள், நீ மிக நெருக்கமாக இருந்த போட்டாக்கள் ஏற்கனவே வந்திருக்குல்ல. இப்போ அதையெல்லாம் எடுத்து அவங்க தரப்பு காட்டுறாங்கன்னு வச்சுங்க, இது எப்படி இருக்கும்? தேர்தல் பிரச்சாரம் நாகரிகமே இல்லாம போயிருக்குல்ல. அப்ப அதுக்கு வித்துட்டது யார்? அதுக்கு அதை உதயநிதி ஸ்டாலின் வித்துட்டுறாருங்க. ஆமா, ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. கச்சத்தீவு விவகாரம் தேர்தல் நெருங்கின உடனே மீண்டும் பூதாகரமாக இருக்கு. கச்சத்தீவு அப்படின்னாலே திமுகவையும் காங்கிரஸையும் நோக்கி கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு முக்கிய பிரதான ஒரு விஷயமாக தான் அந்த கச்சத்தீவு விவகாரத்தை பார்க்குறாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 1974லேயே இது கடுமையான முறையில் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அப்போதைய திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமாக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்போது இதற்கு எதிராகலாம் தீர்மானம் 1974 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இதற்கு சம்மதம் தெரிவித்தது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் இந்த விஷயத்தை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் இன்னொரு பக்கமும் நம்ம ஒரு ஆங்கிளை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் முதற்கட்டமாக இந்த பார்வை மட்டும் வச்சுருங்க. இதுங்க சட்டமன்றத்தை தீர்மானம். இப்போ நம்ம நீட் தேர்வு என்ன சொன்னாங்க? எடப்பாடியார் என்ன செஞ்சாரோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி மக்களை, ஓட்டுகளை ஏமாற்றியவர்கள் திரும்பவும் என்ன லாஸ்ட் டைம் என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்ததோ அதே தான் சட்டம் போடுறது, தீர்மானம் போடுறது, எத்தனை கொடுக்கறது, அந்த வேலையை தான் செஞ்சாங்க. அப்போ இன்றைக்கு கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்ததுல பெரும் பங்கு கருணாநிதிக்கு உண்டு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுற நேரத்தில் நாங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டோம்ன்றாங்க. சரி, அது எங்கே ஒப்புதல் வாங்கப்பட்டது? நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கப்பட்டது இல்லை. அப்போ திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எத்தனை பேர் அதை எதிர்த்தீங்க? அதுதான் இப்போ வேணும். நீங்கள் அந்த தீர்மானங்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வரும்போது ராமநாதபுரம் எம்பி மூக்கையா தேவரும், அதே மாதிரி பெரியகுளம் எம்பி ஒரு முகமது ஷரீப், அவங்க 2 பேரும் தான் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது எங்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த பார்டர் பகுதியை சேர்ந்த பொன்னுசாமி பிள்ளையும் முகமது மிஷா மரக்கையார், அந்த 2 பேரும் தான் இதோட உரிமத்தை வச்சுங்கிறாங்க. அதை லீஸுக்கு விட்டு அதை அவங்க பராமரிப்பு, அவங்க கஸ்டடியில் தான் அது இருக்குது கச்சத்தீவு.
அது உட்பட ஒரு 11 தீவுகள். இது வந்து கச்சத்தீவே வந்துங்க உங்களுக்கு வந்து 1480களில் 14ஆம் நூற்றாண்டில் தானே அது அந்த நில அதிர்ச்சியில் ஏற்படுறதா சொல்கிறாங்க. திடீர்னு உருவானது தானே அது. ஆமாம், உருவான பகுதி தானே அது. அப்படி இருக்கும்போது அது இந்திய எல்லைக்குள்ள இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டோட சர்வே நம்பர் அதுக்கு இருக்குது. அப்போது எல்லாத்தையும் இலங்கையும் இந்தியாவையும் ஆண்ட பிரிட்டிஷ்காரர் கூட அது இந்தியாவுக்கு சொந்தம் தான் சொல்கிறோம். இந்தியா கூட தான் வந்து ஒப்பந்தம் போடுறாங்க, வராங்க போகிறாங்க வராங்க இல்லை, நம்ம இந்திய கவர்மெண்ட் கூட தானே இவங்க போடுறாங்க. அப்படி இருக்கிற போது இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது. அங்கே வந்து ஸ்ரீமந்தம் பண்டாரநாயக்கர்னு இருந்தப்போ இந்திரா காந்திக்கும் ஒரு ரேஸ் இன ரீதியாக அவர்களுக்குள் ஒரு உறவு இருக்கிறதா ஏற்கனவே இங்கே சொல்லுவாங்க. ஏன் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சிங்களருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, அப்போது அவங்க இன ரீதியாக அந்த சிங்களர்களோடு ஒரு வகை கனெக்டில் இருந்தவங்க, அதால் அவங்க தமிழருக்கு எதிராக சிங்களர்களை தன் சொந்த மக்களாக பார்த்தார்கள்ன்ற குற்றச்சாட்டுலாம் இங்கே இருக்கிற போது அதை வந்து இந்திரா காந்தி கொடுக்குறாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், இதை கொடுப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இருக்க சீஃப் செக்ரட்டரியும் அப்புறம் உள்துறை செயலாளரும் இது சம்பந்தமாக கருணாநிதியை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கடந்து எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து திமுகவிலேருந்து விலக்கப்படுகிறார். எம்ஜிஆர் விளக்குற உடனே அவர் போய் ஒரு பெரிய ஊழல் புகாரை கருணாநிதி மீது கவர்னரிடம் தரார். அந்த புகார் வந்து யாருக்கு, கவர்னர்கிட்ட கொடுத்தா யார்கிட்ட போகும், மத்திய அரசு தானே போகும். அது இந்திரா காந்தி கையில் இருந்ததாகவும், நீங்கள் வந்து இதுக்கு பிரச்சனை பண்ணால் நான் வந்து இதை பெருசுப்படுத்துவேன். பட் அதுக்கப்புறம் அந்த புகாரின் அடிப்படையிலும் அப்புறம் சத்யவாணி முத்து கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் தான் சர்க்காரியா கமிஷனே போடப்பட்டது. இதுதான் இடைக்காலமாக வந்து அவரை மிரட்டி கருணாநிதி ஒன்றும் பேசாமல் அன்றைக்கு ஒரு சூழ்நிலை கைதியாக இந்திரா காந்தியால் வந்து கருணாநிதி மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா. இல்லைன்னா இவர் வந்து பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லைங்க. இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்கிறாங்க, ஏன் பார்லிமெண்ட்ல ஒன்றும் பேசலை? இன்னைக்கு நம்ம அந்த ரெக்கார்ட் பூர்வமாக சொல்கிறோம்ல, அந்த 2 எம்பியும் பேசுனாங்க நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஏன் பேசலை? உங்கள் தரப்புலேருந்து ஏன் அந்த எதிர்வாதத்தை வைக்கலை? சரி, டெல்லியில் அன்றைக்கு இருந்த எம்பிகள் ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா அதை கொடுக்கக்கூடாதுன்னு? இப்போ அதை கொடுக்குற உரிமை மத்திய அரசுக்கு இருக்குன்னே வச்சுப்போம். ஆனால் அதை தடுக்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம கண்ட்ரோல் இருக்கிற ஊரை இடத்த தடுக்கிற உரிமை அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு இருக்கிறதா இல்லையா? அப்போது கருணாநிதி தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக நம்ம ஏதாவது ஆயிரம் ஊழலில் நம்ம பிடிச்சி வச்சு உள்ளே போட்டுற போகிறாங்கன்னு தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தார், தமிழக நிலப்பரப்பை விட்டு கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதை பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுறது இன்னுமே வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இன்றைக்கி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடுமையான முறையில் இது காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பிரச்சனை அப்படின்றது கச்சத்தீவை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதான் பிரச்சனை. அப்போ இந்த விஷயத்தில் வந்து பாஜக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, இலங்கை அரசுகிட்ட என்ன வலியுறுத்துனுச்சு, இது சம்மந்தமாக என்ன ஒப்பந்தம் விட்டாங்க, இதுக்கு என்ன இவங்க வந்து என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விகளாயிடும். ஏன் அதையே அப்படி பார்க்குறீங்க? இப்போ இத்தனை நாள் கழிச்சு தான் தமிழகத்தில் இருக்கிற பாஜக இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அதை மீட்கணும்னு பிஜேபிக்கு சொல்லியிருக்கலாம்ல, தலைமைக்கு சென்ட்ரலில் சொல்லியிருக்கலாம்ல. தெரியாமல் இருந்துச்சான்னு கேட்குறேன். தெரியாமல் தான் இருந்துன்னு இப்போ சார் ஒரு கோரிக்கை நம்ம கிட்டேருந்து வரணும்ல. இப்போது இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் அந்த கோரிக்கையை வைக்கலன்னு வைப்போம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்களா? இல்லை, இந்த கச்சத்தீவு விவகாரம் அப்படிங்கிறது தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. இது வந்து பாஜகவுக்கு தெரியாமையா இருந்துச்சு. அது இப்போ யாரோட சேர்க்கணும்னு சொல்கிறோம், தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு சொல்கிறோம். இப்போ நான் கேட்கணும்ல, என் ஸ்டேட்லேருந்து வரணும்ல. எல்லாருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். எவன் பிரச்சனையை கேட்குறானோ அவன் தான் ஒரு தீர்வு நோக்கி போவான். அதுதானே இயல்பு. அப்படி இருக்கிற போது கச்சத்தீவை வைத்து திமுக ஒரு அரசியல் பண்ணுது அப்படின்றதன் அடிப்படையில் இந்த அரசியலை நாம் கொஞ்சம் முன்னகர்த்துவோம், இல்லை உளப்பூர்வமாக கூட செய்வோம். 2 ஆப்ஷன் தான். ஒன்று அவங்கள மாதிரி நம்மளும் அரசியல் பண்ணணும். கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்தார் கருணாநிதினா ஏன்டா விட்டு கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி வருகிற போது கருணாநிதியின் உண்மை வேஷம் இல்லை அலிகேஷனை அவர் மேலே நம்ம தூக்கி வீசலாம் ஈஸியாக அப்படின்னு கூட அண்ணாமலை இதை மோடி கிட்ட சொல்லி மத்திய அரசில் சொல்லி அதை கூட அவர்கள் பேசியிருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை பேசணும்? இப்போ போதைப் பொருளை பற்றி மோடி அவர்கள் பேசினார், அது ஊரறிஞ்ச விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ராமநாதபுரத்துக்கு வர்றாருன்னா இல்லை தென்காசிக்கு வர்றாருன்னா தென்காசியில் இருக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபீட் பண்ணுறது தானே. அப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு பாஜக அதை ஃபீட் பண்ணியிருக்கலாம். அதை மோடி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட ஒரு தொகுதி இல்லை தென்காசி உதாரணத்துக்கு நீ சொல்கிற மாதிரி தென்காசியோ இல்லை ராமநாதபுரத்துலேயோ ஒரு தனிப்பட்ட முறையில் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து பிரதமருடைய கவனத்துக்கு வராதுங்கிறது வேற. இது வந்து மத்திய அரசு
மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலமாக தான் இந்த கச்சத்தீவு பார்க்கப்படுது. இது தேசிய அளவில் ஒரு பேசு பொருளான ஒரு விஷயம். அது எப்படி இவருக்கு தெரியாமல் போயிருக்கு? நீங்கள் ஒரு கச்சத்தீவை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, இல்லை கச்சத்தீவை ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்கு இலங்கை தவிர வேற யாரையோனோ ஒருத்தர் முற்படுறான் அப்படிங்கிற போது அது ஒரு பேசு பொருளாக மாறும். இல்லைன்னா சாதாரணமாக மீனவர்கள் போகிறாங்க, அடிக்கிறான், பிடிக்கிறான், திருத்துறான், அந்த நிலை வந்து பல வருடங்களாக இருக்குது. இல்லை இப்போ ஸ்பெசிஃபிக்காக கச்சத்தீவை வச்சு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததா? மத்திய அரசு என்ன வேடிக்கை பார்க்குறது? கச்சத்தீவு சம்பந்தமா இவங்க மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல. இன்னைக்கு வந்து அதை தாண்டி போகிறதுனால பல இடங்கள்ல இலங்கை ராணுவ கப்பல் படையினர் கடலோர படையினர் வந்து அடிக்கிறாங்க. சரி சார், அந்த டிமாண்டை நான் இப்போதான் வைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ மோடிக்கு எல்லாம் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசிக்கினே இருக்கலாம். டிமாண்ட் எங்கே வருதோ அந்த டிமாண்டுக்கான சொல்யூஷனை அவங்க சொல்கிறாங்க. அப்படி பாருங்களேன், இதை எல்லாரும் சொல்லுங்களா அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். சரி, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திமுக கச்சத்தீவை மீட்போம்னு இப்போன்னு இல்லை, எப்போ கொடுத்தாங்களோ அதுலேருந்து ஒரு 5-6 வருஷத்துலேருந்து ஒவ்வொரு தேர்தலாக அதை சொல்கிறாங்க. நரசிம்மராவ் கூட இருந்தப்போ என்ன பண்ணாங்க, இல்லை மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்க, இல்லை வாஜ்பாய் கூட இருந்தாங்கல்ல, அப்போ கூட அது இவங்க போய் அந்த மத்திய அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து இப்போ இந்த கச்சத்தீவை கொடுன்னா போய் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. இலங்கையும் இந்தியாவும் உட்காந்து பேசணும், இல்லை 2 பேரும் பேச முடியல, இது ஐநா மன்றத்தின் முன்னால் பேச சர்வதேச அளவில் முடிவு பண்ணுறது. நீங்கள் முதல்ல சோனியா வந்து காங்கிரஸ் வந்து அந்த கடல் எல்லையை அவன் வகுத்தான்ல, 74, 76 வகுத்தான்ல, அப்பயே தடுத்து நிறுத்திருக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்கள்ல, பள்ளமாவது மேடாவது அப்படின்னு தமிழகத்திலிருந்து சிலர்கள் விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அன்றைக்கு காங்கிரஸ் அரசு அதை விட்டு கொடுத்தது. சார் 12 கிலோமீட்டர் நம்ம இருக்கிறோம், அவங்க 22 கிலோமீட்டர்ன்றான். அப்போ நாம சொந்தம் கொண்டாடி வைத்திருந்ததை அவன் வந்து அவனோட எல்லையில் இருக்குதுன்றான். என்று எப்படி இன்னைக்கு வந்து கேரளா வந்து டிஜிட்டல் சர்வேன்ற முறையில் தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து தமிழ்நாட்டு குடியிருப்புகளை கிராமங்களை வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெவென்யூ நோட்டீஸ் தராங்கல்ல. ரெவென்யூ நோட்டீஸ் தரும்போது நம்ம ரெவென்யூ என்ன பண்ணணும்? யாராவது இது வரைக்கும் பேசுனாங்களா? இல்லை இதுக்கு வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் கே ராமச்சந்திரன், ஆமாம், இதுவரை ஏதாவது ஒரு சின்ன அசைவை இவங்க எப்படி வந்தாங்க, இல்லை நாங்கள் அதை பார்க்குறோம், ஏதாவது ஒரே ஒரு பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? இல்லை சிஎம் கிட்ட வந்திருக்கா? இல்லை இந்த மாதிரி நடக்குதுன்னா சிஎம்க்கு தெரியுமா? அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க அரசியல் பண்ணுறதா இன்றைக்கு திமுக சொல்லுது. சார், இது வந்து கருணாநிதி மீது இவங்க செய்த குற்றச்சாட்டுகளை கருணாநிதிக்கு ஒரு 4 பேர் திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு வந்து பிஜேபி இதை பண்ணுது தான் நான் பார்க்குறேன். இப்போ இல்லை இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக இன்றைக்கி வந்து பாஜக கையில் எடுக்குது அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது மாதிரி திமுகவை அல்லது கருணாநிதி அவர்களை வந்து இந்த எலெக்ஷனில் அவங்கள அடித்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான பாயிண்ட் அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாமா? அதுக்காக தான் நானும் பார்க்குறேன். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பவும் மோடி தான் வருவாருன்னு சொல்கிறாங்க. சரி, திரும்பவும் மோடி வந்த பிறகு அவரோட இந்த கச்சத்தீவுக்கான நடவடிக்கையிலிருந்து நீங்களே நடிச்சிருக்கீங்க அப்படின்னு எப்போ சொல்லணும்? இன்னும் ஒரு ஆண்டு கழித்து சொல்லுவோம், இது உண்மையா பொய்யா, இல்லை தேர்தலுக்காக பண்ணாலும். இப்போ பொறுத்தவரை சார், கருணாநிதி மீது அலிகேஷன் சொல்வதற்கான தேர்தல் தான் இது. அப்போ திமுக மீது ஒரு குறை சொல்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தான். ஏன்னா கருணாநிதி பல ஆண்டுகளாக இதை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்ல, இப்போ இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியுமாக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. பிரச்சாரம் தொடங்கிய நாட்களில் இருந்து அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஃபோட்டோ பிரச்சாரமாக அன்றைக்கி மாறி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மோடி அவர்களும் முன்னா இருக்கிற ஃபோட்டோ, சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்த புகைப்படம், இது மாதிரியான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பெரிய அளவில் அது பூதாகரமாக்கி அதை ஒவ்வொரு பிரச்சார மேடைகளையும் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இது வந்து எடுபடும்னு நினைக்கிறாங்களா? சார், பொதுவாக திமுகவில் இந்த 3ஆம் தர பேச்சாளர் முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க கூட்டத்துக்கு போனாங்கன்னு வச்சுங்க, கண்ணாமூனான் பெரும்பாலும் இந்த செக்ஸ் கலந்த விஷயங்களா கண்ணாமூனான் பேசி ஜனங்களை கவர்வதற்கு சிரிப்பதற்கு வச்சுருந்தாங்க. இப்போது அதையெல்லாம் கடந்து உதயநிதி அந்த லெவலுக்கு வந்துட்டார். வேற என்ன ஒரு 3ஆம் தர பேச்சாளர் லெவலுக்கு வந்துட்டாருங்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன மண் அவருக்கு தெரியும்? தமிழக வரலாற்றை பற்றி பேசணும், பேசுவாரா?
இல்லை திமுகவின் வரலாறு, திமுக எப்படி தொடங்கப்பட்டது பேசுவாரா? அவருக்கு தெரியுமா? யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அது தப்பு தகரமா? திமுகவுடைய செயலாளராக இருக்கிறார், இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு, தேர்தல் தேதியே தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்பாவுக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த தேதியில ஒரு தடுமாற்றம் வந்தது. பிள்ளைக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஏதாவது மறந்து வந்துட்டேன், என்ன சரக்கு தானே வந்தேன், சரக்கு வந்தால் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பென்சில் மறந்துட்டோம்னா. அந்த மாதிரி போகிறது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். தேர்தல் தேதி கூடவா மறந்துடும்? இல்லை அது கூடவா சொல்ல தெரியாது உனக்கு? ஃப்ளோவில் பேசும்போது அது தவறி வந்திருக்கலாம்ல. அப்போ நீ பார்த்து படிக்கிறதே தப்பாக தானே படிக்கிற. இப்போ நீ எதாச்சும் என்னத்தை படிப்ப? அப்போது அரசியல் ரீதியாக பல விஷயங்களை உன்னால் பேச முடியாது, பேப்பரில் இருக்கிறத மட்டும்தான் நீ பேச முடியும். அப்படி இருக்கிற போது இந்த மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி சார், இப்போ நீங்கள் திருவான்மையில் ஒரு கூட்டம் சார், வெற்றி கொண்டாம் பேசினார், பல விஷயங்களை பேசிட்டு அவன் யார், அவன் அந்த நிரோத்குமார் அப்படின்னு பேசுகிறாரு. ஜனங்களுக்கு அதுக்கு டக்குன்னு ரீச் ஆகலை. அவங்க அந்த வினோத்குமாராக இருக்குமோன்னு ஒரு மாதிரி ஆனோடனே, அதான்மா அந்த நிரோத்குமார், இல்லை சரத்குமார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து டங் ஸ்லிப் ஆகி வந்த வார்த்தையாது. அப்போது அவங்க திமுக கூட்டம்லாம் இப்போ வந்து சரத் இருக்கார். அப்போது ஜனங்களை கவர்வதற்கு இந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர், இந்த இப்போ சிவாஜி கிருஷ்ணராவ் இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி இல்லையா, அந்த மாதிரி தானே. இப்போ இங்கே எடப்பாடி வந்து மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவார்னு சொல்லு, சரி ஓகே ஃபைன். அமித்ஷாவை பார்த்தாலும் காலில் விழுறாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ அது எதாச்சும் அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கல்ல ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்தை குடிக்கிற போது குரங்க நினச்சிடாதான் நான் ஒரு வைத்தியர். இப்போ அந்த மருந்தை குடிப்பா 3 வேலைன்னா அது இயல்பாக குடிச்சிட போகிறான். மருந்தை குடிக்கிற போது குரங்கு மட்டும் நினச்சிடாதுன்னா என்ன ஆகும்? அந்த குரங்கத்தை நோக்கி தானே போகும். அப்போது முட்டி போட்டுக்குன்னு போகும்போது நீ தப்பாக நினைக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை இக்க வச்சு பேசுகிறாரு, அது ஒரு டபுள் மீனிங் அர்த்தம் தானே அர்த்தம். நம்ம அதை வெளியில வெளிப்படையாக பேசினா அசிங்கமாக இருக்கும். நீங்கள் எடப்பாடியை அசிங்கப்படுத்துறது ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க தெரியுதா, அது யாராக இருக்கட்டும். அந்த மாதிரி தான் நீங்கள் பல இடங்களில் இவங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான் பேசுவாங்க. அப்படி ஒரு தரம் கட்ட பிரச்சாரத்தை இன்னைக்கு இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவங்க ஒரே ஒரு ஃபோட்டோவை காட்டினாங்க. எடப்பாடி 9 ஃபோட்டோவை காட்டுறாரு. ஏய் ஒப்பனுக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை, அங்கே என்ன வேலை, இங்கே என்ன. பிரதமர் மோடி கூட இருந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து காட்டினார், அதை காட்டுறாரு. அதுக்கு உச்சகட்டமாக அந்த போதை பொருள் மன்னன் சாதி கூட இருக்கிற ஃபோட்டோ எடுத்து காட்டி என்னவோ கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு தெரில. நீ சொன்ன முட்டி போட்டு போகிறாரு, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்கன்னு இல்லை, அதே மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் என்னவோ கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாருன்னு தெரில அப்படின்னு பல வகைகளை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. சரி, இப்படி இருக்கட்டும் சார். இப்போது திமுகவில் இருக்கிற ஒரு சிலர், நீ ஒரு ஃபோட்டோவை காட்டுறல, நீ வந்து இந்த மாதிரி முட்டி போட்டான்றல, உண்மையிலேயே நீ முட்டி போட்ட ஃபோட்டோலாம் பலது இருக்குது. நீ கொஞ்சம் குழாவிய ஃபோட்டோக்கள், நீ மிக நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்கள் ஏற்கனவே வந்திருக்குல்ல. இப்போ அதையெல்லாம் எடுத்து அவங்க தரப்பு காட்டுறாங்கன்னு வச்சுங்க, இது எப்படி இருக்கும்? தேர்தல் இந்த பிரச்சாரம் நாகரிகமே இல்லாமல் போயிடும்ல. அப்போ அதுக்கு வித்துட்டுறது யார்? அதுக்கு வந்து அதை உதயநிதி ஸ்டாலின் வித்துட்டுறாருங்க அப்படிங்க. ஆமாம் சார், இவங்க கிட்டங்க இப்போ இவங்க போகிற இடம்லாம் மக்கள் கேட்குறாங்க, 1000 என்னாச்சு, 500 என்னாச்சு, ஜனங்க நேரடியாக கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. அப்போது இதை கேப் விட்டால் ஜனங்க நம்மக்கிட்டேயும் அதை கேட்டுருவாங்க அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி அப்படி சொல்கிறது தானே. இப்போ கருணாநிதின்னு இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாருங்க, அவர் பேசுகிறாரு ஒரு சினிமா நிகழ்ச்சியில், எனக்கும் அவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது, அவருக்கும் 2 பொண்டாட்டி, எனக்கும் 2 பொண்டாட்டி, அவரோட 2வது பொண்டாட்டி பேரும் ராவில் ஆரம்பிக்கும், என்னோட 2வது பொண்டாட்டி பேரும் ராவில் ஆரம்பிக்கும், அவரோட 2வது பொண்டாட்டியும் அழகானவங்க, ஏன் 2வது பொண்டாட்டியும் அழகானவங்க. இதெல்லாம் ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாது. நீ போகிறது ஒரு சினிமா விடா, ஒருத்தர் பாராட்ட விடா, அவருக்கு பாராட்ட விடா போகிறோம். இப்போ கேட்டாங்களா உங்களுக்கு பேருக்கு 2 எத்தனை பொண்டாட்டி, யாராவது கேட்டாங்களா? அப்போது மக்களின் கவனத்தை எப்படி வந்து அந்த அந்த மாதிரியான அந்த விஷயங்களில் செலுத்த வைக்கிறாங்க பாருங்க, அது ஒரு டாக்டிஸ் தானே. அந்த டாக்டிஸ் தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க. எடப்பாடியை போட்டு கண்ணாமலானது வந்து பல்ல காட்டுறேன்ற சிரிச்சா. அப்போ அவர் கேட்டார்ல, பல்ல காட்டினா சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், இல்லை வேற எதனா தெரியுங்க? அவர் புகைப்படத்தையும் காட்டி சொல்கிறார், அப்போ நீ என்னத்தை காட்டுறேன்னு சொல்லி அவர் காட்டுற வேற எதனா உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. இப்போ இதை
ஒரு உங்களை மாதிரி பேசுகிற ஒருத்தனா இருந்தா என்ன கேட்பான்? ஏண்டா சிரிச்சா மூஞ்சி இருக்கிற பல்ல போடுறா, ஏன்னா கீழே குனிஞ்சு பார்க்குறேன்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ ஒரு தரம் கட்ட ஒரு அந்த தொடர் விமர்சனங்களுக்கு நீங்கள் வித்துடுறீங்கள. இது வேற எவனோ ஒருத்தன் பேசுனா, இப்போ இந்த சிவாஜி இருக்காப்புலையா, அந்த ஆள் பேசுனா பிரச்சனை இல்லை. அப்போ உங்ககிட்டே ஒன்றும் சரக்கு இல்லைன்றதால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி.